உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 1 மாத காலங்கள் கடந்திருக்கிறது. சென்னையினுடைய தலைமை அலுவலகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களினுடைய பேராசிரியர்கள், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் துறையில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள், அலுவலர் பெருமக்கள் நிறைய பேர் என்னை வந்து சந்தித்தார்கள். அவர்கள் சந்தித்ததின் அடிப்படையில் பேராசிரியர்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்தோம் என்று சொன்ன பொழுது, நாங்கள் துறை ரீதியாக ஒரு முடிவெடுத்தோம். அந்த துறை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் ஆய்வுக்காக செல்லுகிற ஒரு வழக்க நடைமுறையை பின்பற்றினோம். அந்த நடைமுறையின்படி முதல் முறையாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், துறையினுடைய தலைவர்களை சந்திப்பதற்காக நான் வருகை தந்தேன். மிகவும் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றது. பேராசிரியர் பெருமக்கள், டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், டீன், ரிஜிஸ்ட்ரார் and other faculty members and non-teaching staff, பழைய ஓய்வூதியம் கிடைக்காதவர்கள் மற்றும் இந்த பென்ஷன்ஸ் மற்றும் இருக்கிற இயர்ன் லீவ் மற்றும் இருக்கிற எக்ஸ்கிரேஷியா இதெல்லாம் கிடைக்காத நிறைய மக்கள், அலுவலர்கள் என்னிடம் நிறைய மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்று ஆய்வு முடிந்தது. நாளை மறுநாள் நான் சென்னைக்கு செல்லுகிறேன். துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து, துறையினுடைய செயலாளரை அழைத்து எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்காக நான் ஒரு கண்டக்ட் பண்ண போறேன். அந்த மீட்டிங்ல இன்று எந்தெந்த விதமான விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த விவாதங்கள் பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு த குயிக் டெலிவரி, விரைவில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியிலே இருக்கிறாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வராங்க நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திரும்பியவுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் சந்தித்த, நான் கேட்ட பேராசிரியர்களினுடைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன். as soon as என்ன முடியுமோ பீரியாடிக்கல், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாது. கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டுக்குன்னு நடைமுறை இருக்கு இல்லையா, 1 by 1 நம்ம கண்டிப்பா செய்வோம். இந்த அரசு, இந்த புதிய அரசு, திரு விஜய் ஜோசப் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த அரசு கனிவாக, நிச்சயமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள், பணியாற்றுகிற அலுவலர்கள் பிரச்சனையை மிக விரைவில் சுமூகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைக்காக பூர்வாங்கு ஆய்வு கூட்டம் இன்று நடத்தப்பட்டது. சார், இனி எதிர்வரும் காலங்களில் நான் சார்ந்திருக்கிற உயர்கல்வித்துறையில் லஞ்சம், ஊழல், பணி மாறுதல், பணி கோருதல், பணி நியமனம், இது எதுக்குமே இனி எந்த விதமான முறைகேடான நடவடிக்கைகளில் யாரும் இறங்க மாட்டார்கள் என்கிற அறிவுறுத்தல் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அனைவருக்கும் அது தெரிந்த ஒரு செய்தியாகிவிட்டது. எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு, அதாவது அமைச்சகத்தோடு பணியாற்றுவதற்கு பேராசிரியர் பெருமக்கள், ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய அறிவுரையின்படி நிச்சயமாக உயர்கல்வித்துறையில் லஞ்சம், ஊழல் இல்லாத ஒரு துறையாக நாங்கள் செயல்படுத்தி காட்ட அனைவரும் சபதம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. அது வரைக்கும் வந்து பல கோடி ரூபாய் அமௌண்ட் அப்படியே வேஸ்டா இருக்குது, கொடுக்கப்படலாம் குற்றச்சாட்டு இருக்கு. அது சொன்னோம் இல்ல, அதுதான் இப்ப கோரிக்கையே. இது போல பல கோரிக்கைகள் இங்க வந்திருக்கு. எல்லாமே கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. நான் சென்னை திரும்பியவுடன் நான் உங்களிடம் சொன்னது போல ஐ கால் ஃபார் த
டிபார்ட்மெண்டல் மீட்டிங். அந்த மீட்டிங்ல இந்த கோரிக்கைகள் எல்லாம் விவாதிக்கப்படும். டெஃபினட்டா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு முதல் முறையாக வந்ததினால் த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்பது போல இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடிந்த அளவிற்கு எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ முதலமைச்சரின் கவனத்திற்கு நான் கண்டிப்பாக கொண்டு செல்வேன். பொறியியல் கல்லூரி கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுமா? சார், நீட் தேர்வு என்பது அது மெடிக்கல் காலேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீட் தேர்வை பொறுத்தவரை மெடிக்கல் காலேஜ் MBBS எழுதுறாங்க பாருங்க, அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். மத்திய அரசினுடைய குளறுபடிகள் பலவரா நடந்து போச்சு. மே மாசம் 3ஆம் தேதி நீட் பேப்பர் லீக் ஆனதுல இருந்து இந்த மாசம் அநேகமா 23ஆம் தேதி தேர்வு நடைபெற போகிறது. ஆனா மத்திய அரசு நடத்துகிற குளறுபடிகள் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதை நாங்க எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் அது பொறியியல் கல்லூரியில் அது நடக்கிற தேர்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று நாம் கருதினால் கூட நிச்சயமாக அது சம்பந்தமான உயர்கல்வித்துறையினுடைய அதிகாரியுடன் கலந்து கவுன்சிலிங் தேதியை தள்ளி வைப்பதோ அல்லது நடத்துவதோ என்பதை பற்றி ஒரு முழுமையான தீர்மானம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபார் மோஸ்ட் எய்ம் இஸ் we are going to appoint very soon the vice chancellor. That is our government is a priority. So மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை நான் கொண்டு செல்ல போகிறேன். உங்களுடைய அந்த கரிசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். ஒன்று, துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது நேர்மையான நடைமுறை பின்பற்றப்படும். கடந்த காலங்களை போல தவறு நடக்க அனுமதிக்கவே மாட்டோம். தவறு நடக்குமேயானால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதுதான் முதல்வர் விஜயனுடைய கனிவான வேண்டுகோள். கடந்த கால அரசியல்ல உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி தானே இருந்தது, அப்பயும் தவறு நடந்திருக்கு இல்லையா? நோ, we are not in the part of government. நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. 1967 2026 முதல் முறையாக நாங்கள் அமைச்சரவையில் நானும் என்னுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுக்கு மிக முக்கியமான கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக என் துறை மட்டுமல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் விஜய் சார் அவர்களுடைய இந்த கேபினெட் கிளீன், ஹானஸ்ட், டிரான்ஸ்பரண்ட் ஒரு அரசாங்கமாக செயல்படும் சார். நீங்க யூ பிலீவ் இட் சார், நம்புங்க இதை. ஏன்னா இளைஞர்கள் நடத்துகிற ஒரு அரசாங்கமாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் யங்ஸ்டர் சார். ஆச்சரியமான ஒரு கேபினெட், இதுவரையில நீங்க பார்க்காத கேபினெட். 32 வயசு, 37 வயசு, 36 வயசு எல்லா அமைச்சர்கள், 28 வயசு அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இங்க. எல்லாரும் வெரி ஷூட், வெரி ஷார்ப். நான் பாக்குறேன். பிகாஸ் நான் ஒரு எம்பியா இருந்தவன், நான் ஒரு பல ஆண்டு காலமா அரசியல் இருந்தவன். எங்க கேபினெட்ல இருக்கிற மினிஸ்டரோட நான் பேசுறேன் சார். ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. டெய்லி டிராவல்ல இருக்காங்க, டெய்லி படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. டெஃபினட்டா எங்க விஜய் சார் அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிற நாங்க லஞ்சத்தை அறவே ஒழிக்கிறதுக்காக தீர்மானமே நிறைவேற்றியிருக்கோம் சார். வருகிற இளைய தலைமுறை, ஒரு தலைமுறை இனி தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட்டது, தலைமுறை இனி லஞ்சமே வாங்காது என்பதை உணர்வார்கள். இளைய தலைமுறை அவர்களுக்கு நல்ல அரசாங்கம், த குட் கவர்னன்ஸ் மிஸ்டர் விஜய் சார் கண்டிப்பா கொடுப்பாங்க. அமைச்சர்கள் நாங்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்கோம். மே மாசம் ஜூன் மாசம் இது தண்ணியே திறந்து மாதாந்திர தண்ணி தப்பு. ஏன் திறக்கல? கர்நாடகா சண்டை போடுவோம் வாங்க, எங்க போய் சண்டை போடுவோம் வாங்க.